இஎம்ஐ அப்படின்னு ஒரு படம் மாதத்தவணைன்னு போட்டிருந்தாங்க. சரி, ஊரில் இருக்கிற ஒரு முக்கால்வாசி பேர் இந்த இஎம்ஐயாலேயே வாழ்க்கை சீரழிஞ்சு திரிகிறாங்க போல். ஏதோ ஒரு இஎம்ஐயை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச போகிறாங்க, அதில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போய் அந்த படத்தை போய் உட்காந்து பார்த்தோம். இஎம்ஐ அப்படின்னு உடனே நமக்கு என்ன தோணும், அந்த பேங்க் லோனு அது இது தானே பஞ்சாயத்துன்னு வருவாங்க. நீங்கள் படத்தை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து வெட்டி எடுத்துட வேண்டியதான். ஏன் தெரியுமா, இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாராம். அந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்ட பொண்ணுக்காக வந்து பைக்கு வாங்குவாராம். அதுக்கு இஎம்ஐக்கு கையெழுத்து போடுறதுக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு கையெழுத்து போடுவாங்களாம். அதே மாதிரி காரு வாங்குவாராம் கல்யாணத்துக்கு கிஃப்டாக. அதுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கையெழுத்து போடுவாராம். திடீர்னு இவருக்கு வேலை போகுமா, வேலை போய் ஒரு 3 மாதமாக காசு எடுக்கலன்றதுனால இவங்க வந்து இந்த கார் இஎம்ஐ ஜப்தி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க சொல்லுவாங்களாம். சொன்ன உடனே வந்து இந்த இஎம்ஐயால் இந்த வாழ்க்கையை இதாகிடுச்சு அதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிக்க ஆரம்பிப்பார். வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும். கடைசியில் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இதில் என்ன புதுசாக நீங்கள் சொல்லிட்டீங்க, இதில் என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க? இஎம்ஐயில் இங்கே பாதி பேருக்கு எல்லாருக்குமே ஒரு தலைவலி இருக்குது. ஒரு நாள் கட்டலைன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்குது, உடனே ஒரு ஃபாலோஅப் இருக்குது, லீகல் நோட்டீஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி அசெட் வச்சு நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா ஜப்தி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பர்சனல் லோன் எடுக்கிறாங்கன்னா டார்ச்சர் இருக்குது. இப்படி எந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்குமே இங்கே இல்லாமல் நான் ஒரு படத்தை எடுக்கிறேன், இஎம்ஐனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம், இஎம்ஐயால் கஷ்டப்படுங்கிறது தான் எல்லாருமே தெரியுமையா. அதனத்தை நீங்கள் வந்து படமாக எடுத்து அதை வேறு நாங்கள் வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதே இஎம்ஐயில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு லீகலாக வந்து இப்படி மூவ் பண்ணால் இந்த ரூல் படி வந்து அது இது பண்ணலாம். இப்போ ஒரு ஹோம் லோன் கட்ட முடியல அப்படின்னா இதை ஜப்தி பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் டைம் இருக்குது, இந்த டயத்துக்குள்ளே இதை கட்டலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த படம் பார்க்குறதுனால நீ கதை வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ இதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம். நீங்கள் சொல்ல வந்த விஷயம் பப்ளிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு தேடலும் தகவலும் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லி இதில் வந்து அந்த பிளாக் பாண்டி வந்து நான் வந்து வெற்றிமாறன் அண்ணன் காலத்துலேருந்து இருக்கேன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்ல எல்லாம் பேசி தேவையில்லை. முதல்ல படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகலை, ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகலை. சரி, இஎம்ஐன்னு ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை டேரக்டர் பேரரசு வேறு வாய்க்குள்ளேயே பேசிக்கிருக்காரு, அவர் எதுக்கு பேசுகிறாருங்கிறது தெரியல. மூணாவது வந்து இது எல்லாத்தையும் நகையை வச்சு அழக வச்சு எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் இஎம்ஐ பிரச்சனையே இருக்காதே. கடன் வாங்குறதே இங்கே ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம் தான். ஆனால் கடன் கொடுக்குறது இங்கே கோடி பேர் இருக்கானே. அப்போது நம்ம எந்த இடத்துல லாக் ஆகிறோம், எதனால் நம்ம ஆசைப்படுறோம், எதனால் நம்ம இப்படியெல்லாம் தப்பான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே இங்கே மையப்படுத்தி சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து சுற்றி இதே கதையை சொல்லி இதை எல்லாரையும் உட்காந்து பார்க்க வச்சு நாங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எந்த ஒரு நியாயம்ன்றது தெரியல. பொதுவாக இயக்குனர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியே ரொம்ப ஈஸியாக தயாரிப்பாளர்கள் கிடச்சிடுறாங்க அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு படத்தெல்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் அதுக்கு ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. நிறைய பேர் அதுக்கு திறமை இருந்தும் ஒரு வாய்ப்புக்கு ஒரு தயாரிப்பாளர்கள் கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அதனால் அவங்க வந்து அடுத்தடுத்து ஆகா ஓகன்னு வந்துடுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய திறமையை பொறுத்தது. பட் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ படம் எக்காரணத்தை கொண்டு எட்டி கூட பார்க்கக்கூடாத ஒரு படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.